ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்ஜினியர் சதீஷ் குமார் பேசுகிறேங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு 2 BHK ஹவுஸோட எக்ஸ்ப்ளனேஷன் தாங்க பார்க்க போகிறோம். இது ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸுங்க. இதில் ரூம் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் 16க்கு 16 சைஸுங்க. 16 அடி அகலத்துக்கு 16 அடி நீளம் இருக்கக்கூடியது. அந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு ட்ரெஸ்ஸிங் 5 அடிக்கு 6 அடி. அதோட பாத் வித் வெஸ்டர்ன் கிளாஸட்டோடு இருக்குங்க. பாத் பார்த்தீங்கன்னா 5.25க்கு, அதாவது 5 அடி 3 இன்ச்சுக்கு 5 அடி. வெஸ்டர்ன் கிளாஸட் இருக்கிற டாய்லெட் பார்த்தீங்கன்னா 4 அடிக்கு 5 அடி, நல்லா பெருசாகவே இருக்குங்க. அடுத்து பெட்ரூம், இது வந்து கெஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது வீட்டில் சிஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 11 அடிக்கு 11 அடி வித் வெஸ்டர்ன் கிளாஸட்டோடு இருக்குங்க. வெஸ்டர்ன் கிளாஸட் வித் பாத்ரூம் 8 அடிக்கு 5.25 அடி, அதாவது 5 அடி 3 இன்ச். அடுத்து கிச்சன் சைஸ் 11 அடிக்கு 11 அடி. அண்ட் தென் ஸ்டோர் பார்த்தீங்கன்னா 7 அடிக்கு 4 அடி 3 இன்ச். டைனிங் 10 அடிக்கு 11 அடி. பூஜா ரூம் பார்த்தீங்கன்னா 7 அடிக்கு 4 அடி 3 இன்ச். லிவிங் ஹால் 20 அடிக்கு 17 அடி. ஓகேங்களா? இப்போ மெயின் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா 3 படிக்கட்டு கொடுத்துருக்குங்க. அதோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சிட் அவுட், ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே மாடிக்கு போகக்கூடிய படிக்கட்டு இருக்குதுங்க. உள்ளே என்ட்ரு ஆகிறோம். லிவிங் ஹால் 20 அடிக்கு 17 அடி அகலம் கொண்டது. டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா நம்ம டோர்லேருந்து லெஃப்ட் சைடில் இருக்குங்க. நம்ம ரைட் சைடில் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். இந்த ரைட் சைடில் இருக்கிறது வந்து நம்ம ஷோகேஸ்க்கு யூஸ் பண்ணுறனால யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் டிவி யூனிட் இந்த ரைட் சைடில் வருது அப்படின்னா லெஃப்ட் சைடில் நம்ம ஷோகேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல சோஃபா வந்து இந்த சோஃபா பார்த்தீங்கன்னா நார்த் டைரக்ஷன் பார்த்த மாதிரி போட்டிருக்கேன். கொஞ்சம் சின்ன சோஃபாவாக இருந்தது அப்படின்னா நம்ம வெஸ்ட் சைடு பார்த்த மாதிரி கூட போட்டோங்கன்னா டிவி பார்க்குறக்கும், இந்த லெஃப்ட் சைடில் டிவி வச்சோங்கன்னா வெஸ்ட் சைடு சோஃபா ஃபேஸ் பண்ணி இருந்ததுன்னா இன்னுமே நல்லா இருக்குங்க. இதில் ஜன்னல் பார்த்தீங்கன்னா சவுத் சைடு ஒரு ஜன்னல் கொடுத்துருக்கேங்க. அதே போல் ஈஸ்ட் சைடில் டோரோட அட்டாச்சாக ஒரு விண்டோவும் வந்திருக்குங்க. அடுத்து டைனிங்க்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா டைனிங் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு ஹாலுக்கு இடையிலேயே இருக்குதுங்க. அதாவது கிச்சனுக்கு போகணும் அப்படின்னா நம்ம லிவிங் ஹாலில் இருந்து டைனிங் வழியாக தான் கிச்சனுக்கு போய் ஆகணுங்க. இந்த இடத்துல லிவிங் ஹாலுக்கும் டைனிங்க்கும் இடையில இருக்கிற இந்த சவுத்தில் நம்ம ஆர்ச் மாதிரி ஓப்பனிங் கொடுத்து ஸ்க்ரீன் போட்டு வச்சுருக்கோம்னா இன்னுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. அடுத்து டைனிங்கில் வர்றோம். டைனிங்கில் ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. இந்த இடத்துல வாஷ் பேஷன் பாயிண்ட் கொடுத்துருக்குங்க. இது நம்ம மாற்றக்கூடியதாங்க. இப்போ நம்ம ஒரு அசம்ஷனுக்கு இந்த இடத்துல கொடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு அசம்ஷன் கொடுத்துருக்கலாம். இந்த இடத்துல கொடுக்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் லைன் பார்த்தீங்கன்னா இதில் சிங்க்குக்கு, கிச்சனில் இருக்கிற சிங்க்குக்கு இதில் இருக்குது. அடுத்த அந்த செவத்துக்கு அந்த பக்கம் இருக்குங்க கிச்சன் சிங்க்கு. இதில் அதே மாதிரி டைனிங்கில் இந்த சைடு கொடுத்தோம்னா நம்ம வாட்டர் லைன் பைப் லைன் எழுதுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே போல் ஏதாவது கிளாக் அடைப்பு ஏற்பட்டுருந்தா க்ளீன் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டைனிங்லேருந்து கிச்சனுக்கு வரும். கிச்சனில் ஒரு ஷெல்ஃப் இருக்குங்க. அதே மாதிரி ஸ்டோர் ரூம் பார்த்தீங்கன்னா 7 அடிக்கு 4 அடி 3 இன்ச் அகலத்தில் ஸ்டோர் ரூம் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா மேற்கு பக்க செவத்துலையும் வடக்கு பக்க செவத்துலையும் லாஃப்ட் மாதிரி ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருக்கு. லாஃப்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம பொதுவாகவே இந்த பக்கம் கொடுக்க மாட்டோம். தெற்கையும் மேற்கையும் தான் நம்ம அதிகமாக கொடுக்கணுங்க. ஷெல்ஃப் லாஃப்ட் பார்த்தீங்கன்னா தெற்கு பக்க செவத்துலையும் மேற்கு பக்க செவத்துலையும் தான் அதிகமாக கொடுக்கணுங்க. லாஃப்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் தடம் அங்கே தான் வருங்க. இது வந்து ஷெல்ஃப் கீழே வந்து ஷெல்ஃபாக வந்துடுங்க. தெற்கு பக்க செவத்தில் தான் லாஃப்ட் வருங்க. அடுத்து அது ஸ்டோர் ரூம் ஒட்டியே பூஜா ரூம் பார்த்தீங்கன்னா 7 அடிக்கு 4 அடி 3 இன்ச் நல்லா பெரிய பூஜா ரூமாக இருக்குங்க. அடுத்து பூஜா ரூம் ஒட்டியே நம்ம மாஸ்டர் ரூம் பெட்ரூமுக்கு போகக்கூடிய டோருங்க. 16க்கு 16 அடி அகலத்தில் பூஜா ரூம் ஒட்டியே இருக்குது. மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஒரு தனியாக செப்பரேட் டிவி யூனிட் இதில் நம்ம ப்ரொவிஷன் மாதிரி காட்டியிருக்கோம். அடுத்து மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் இருக்குங்க. ட்ரெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 5 அடிக்கு 6 அடி அகலத்தில் இருக்குங்க. ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வந்து தான் பாத்ரூமுக்கு போகிற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்குங்க. அடுத்து செகண்டரி பெட்ரூமுக்கு வந்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் கிடையாதுங்க. அந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11 அடிக்கு 11 அடி.
சைஸுங்க. அடுத்து வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா சவுத் சைடில் வாட்டர் டேங்க் இருக்குங்க. கார்டன் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு. அதே போல் கார்டனுக்கு கார்டன்லேருந்து டைரெக்டாக டைனிங்கு போகிறக்கும், கிச்சன்லேருந்து டைனிங் வந்து டைரெக்டாக கார்டனுக்கு வரக்கும் ஒரு டோர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்குங்க. இந்த டோரோட சைஸு அண்ட் தென் விண்டோவோட சைஸ் எல்லாமே இங்கே ஜாயினியர் டீட்டெயில்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்குங்க. இந்த ஹாலில் வரக்கூடிய டோர் விண்டோ மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸில் ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாங்க. இந்த சைஸு வந்து நம்ம 3 அடிக்கு 4 அடி ஜென்ரலாக கொடுத்துருக்குங்க. இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக வரும்போது இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்குங்க. எதுக்காக அப்படின்னா வீட்டில் ஏசி யூனிட் அதிகமாக இருந்து ஏசி பாயிண்ட் ஹாலில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா விண்டோ சிறுசாக வச்சுக்கிறது தப்பு இல்லைங்க. ஏசி பாயிண்ட் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து விண்டோ சைஸ் வந்து பெருசாக கொடுத்துக்கிறது நல்லது. அதுவும் ஹாலில் பெருசாக கொடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. வெளிச்சமாகவும் இருக்கும், நல்ல காற்றோட்டமாகவும் இருக்கும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஏதாவது வீடியோ இந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.